ஸோ ஜிடிஏ த்ரீயில் வந்து இப்போ நம்ம வந்து என்ன மிஷின் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெஞ்சிக்கு தாங்க மிஷின் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஏற்கனவே வந்து அசோகாவுக்கு ஒரு மிஷின் பண்ணியாச்சு. அப்புறம் ரேக்கு கூட ஒரு மிஷின் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இவங்க 3 பேர்த்துக்கு ஆளுக்கு ஒரு மிஷின் பண்ணியாச்சு. ஸோ நான் ரேண்டமாக தான் எல்லா மிஷினும் எடுக்கிறேன். ஏன்னா ஒரே ஆளுக்கு மிஷின் எடுத்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு ஆளுக்கு வந்து மிஷின் கம்ப்ளீட்டாக மறைஞ்சிரும். ஸோ அந்த காரணத்தினால ரேண்டமாக தான் நான் மிஷின் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அந்த வகையில் நான் இப்போ கெஞ்சியோட மிஷின் தான் எடுத்துகிட்ருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது எனக்கு ஒரு பூஸ்ட்டாகவும் இருக்கும், எனக்கு ஒரு ஹோப்பாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்ல வந்தேன். இப்போ கெஞ்சியோட ஆஃபீஸ் கிடையாது, ஆக்சுவலாக கெஞ்சியோட கெசினோ. ஏன்னா கெசினோ தானே ரன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதனால் கெசினோவுக்கு தான் போகணும். அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஒரு காப் கார் தேவை இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் ஒரு காப் கார் எடுத்துக்குவோம். காப் கார் எடுத்தால் தான் இந்த மிஷின் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக அவனோட கெசினோட போய் அங்கே போய் மிஷின் எடுக்கலாம். அந்த கெஞ்சிங்கிறவன் வந்து இவளோட பிரதர், யார், அஷோகாவோட பிரதர். அதான் போன மிஷின்லேயே சொன்னான், என்னோட பிரதருக்கும் நீ மிஷின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ அதனால தான் இவன் மிஷின் நம்ம எடுக்கிறோம். கென்பு பஸ்ட்டு தான் இந்த மிஷினோட நேம் ஆட்டுக்கு. ஸோ இவன் பாருங்கள், கெஞ்சியோட அழகை நம்மக்கிட்ட சீர்றான், அப்படியே சீறிக்கிட்டு வரான். நம்ம என்ன பண்ணணும் அவன் எதுக்கு அப்படியே நம்மளை பார்த்து முறைக்கிறான் தெரில என்னான்னு. ஒருவேளை நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுனால அது அவனுக்கு பிடிக்கலையோ. கெஞ்சி வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, க்ளவுடேக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான் அப்படின்னு அந்த அல்லக்கை நினைக்கிறானோ என்னன்னு தெரியல. ஸோ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கெஞ்சியோட வேண்டப்பட்டாளா இல்லை யாருன்னு தெரில. சம்திங் ஏதோ ஒரு ஆள் வந்து ஜெயிலில் போட்டு அட்டி வெளுத்துக்கிட்டு இருக்கானுங்களாட்டுக்கு. செல்லில் போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருக்கானுங்க. ஸோ அவனை வந்து காப்பாற்றி திரும்ப கூட்டிகிட்டு வரணும். ஸோ அதான் இந்த மிஷினு. ஸோ அதனால் இப்போ நேராக என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த காரை எடுத்துகிட்டு போய் நம்ம 8 பால்ட்டை கொண்டு போகணும். 8 பால்ட்டை வந்து நம்ம கொண்டு போய் அந்த பாம் செட் பண்ணணும். காப் காரில் பாம் செட் பண்ணி அப்புறம் அந்த காரை எடுத்துகிட்டு வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். ஸோ இதான் இப்போ நம்ம முதல்ல செய்ய வேண்டியது அதுதான். ஸோ இப்போ நான் அங்கே தான் போய்கிட்டுருக்கேன். GTA 3 உண்மையிலே வந்து நல்லா தாங்க இருக்குது கேமு. எனக்கு GTA 3 அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ வந்துட்டு நேராக உள்ளே போய் GTA 3 GTA 4 ஏகப்பட்ட கேம் இருக்குது. இப்போ அதுவும் இல்லாமல் இப்போ GTA 6 வரப்போகுது. அதுக்கான ப்ரீ ஆர்டர் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ரீ ஆர்டர் எல்லாம் கொடுத்து கம்ப்ளீட்டாக எல்லாம் சேல்ஸ் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம ப்ரீ ஆர்டரும் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மொத்தம் 7,500 ஒன்று, அப்புறம் 6,000 ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ 6,000 வந்து நார்மலான ஒரு கேமாக தான் இருக்கும். அது அதில் வந்து நிறைய அன்லாக்லாம் இருக்காது. ஸோ அதாவது சில இடங்கள், சில லொக்கேஷன்ஸ், சில கார்கள் மாடிஃபை பண்ணுறது, அதாவது நம்மளோட சட்டைகள், அதாவது இந்த க்ளவுத்து, அப்புறம் கார், இதெல்லாம் அன்லாக் ஆகாதுன்னு நினைக்கிறேன் சும்மா நார்மல் எடிஷனில். அதே வந்து 7,500 எடிஷனில் வந்து உங்களுக்கு எல்லாமே அதில் அன்லாக் ஆகிருக்கும். லொக்கேஷன் எல்லாமே அன்லாக் ஆகிருக்கும். அப்புறம் வந்து அதில் கம்ப்ளீட் செட்டப் இருக்குன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு புது கன்னு, அப்புறம் மணி, அப்புறம் உங்களுக்கு தேவையான சட்டை பேண்ட்டு, அதாவது கிளாத்து எல்லாமே அன்லாக் ஆகும். ஸோ அதை சொல்ல வந்தேன். ஸோ அதனால் வந்து அந்த 7,500 அங்கே அந்த பேக்லேயே வந்து நம்ம வாங்கிக்கலாம். பட் நம்ம சேனலுக்குலாம் அதெல்லாம் எப்போ நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. நம்ம இன்னமும் டிவியில் தான் விளாண்டுட்ருக்கோம். சரி பார்ப்போம், ஒரு வேளை நமக்கு ஒரு லக்கு இருந்து நம்ம PS5லாம் வாங்கி பண்ணுறதுனாலும் பண்ணலாம், பார்ப்போம். அப்புறம் இன்னொன்று, நம்ம கடையிலேயே வந்து அந்த டிவிடி வாங்கலாம். ஆனால் அதுக்குள்ளே டிவிடி இருக்காது, கேம் டிவிடி இருக்காது. அதில் வந்து ஒரு கூப்பன் கோடு மாதிரி இருக்கும். அந்த கோடை வந்து நம்ம வந்து PS5ல கொடுத்தோம்னா, ஆன்லைனில் கொடுத்தோம்னா நமக்கு வந்து கேமாக அது கன்வெர்ட் ஆகிடும். ஸோ பாம் வச்சாச்சுங்க. ஸோ பாம் வச்சாச்சு, வெடிச்சிருச்சு. ஸோ இங்கே இருக்கிற காப்காரை எடுத்துகிட்டு போய் வெடிச்சதுக்கப்புறம் உள்ள ஒருத்தர் இருப்பான், கெஞ்சியோட ஆள். ஸோ அவனை கூட்டிகிட்டு வந்து நம்ம வந்து போலீஸ் எஸ்கேப் பண்ணணும். ஸோ அதான் மேட்ரு. வெளியே வாடா. இவன் பக்கத்துலேயே இருந்தால் தாங்க வருவான். ரொம்ப தூரமாக போயிட்டோம்னா அப்படியே நின்றுக்கிறானுங்க, ஒரு வாரமாக அப்படியே நின்றுக்கிறானுங்க, வரவே மாட்டேங்கிறானுங்க. ஸோ வந்துட்டான்.
சரி ஓகே, அப்படியே நம்ம அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே நம்ம லொக்கேஷனுக்கு போய் நேராக கூட்டிகிட்டு போயிட்டு விட்ற வேண்டியதான். ஸோ GTA 6க்கு எல்லாம் ஒரே பரபரப்பாக ஒரே பயங்கரமாக இருக்கும். நவம்பர் மாதம் தானே, அதாவது ப்ரீ ஆர்டர் எல்லாமே புக் பண்ணிட்டானுங்க. இன்னும் 3 மாதத்துக்கு கழிச்சு தான், நமக்கு 3-4 மாதம் கழிச்சு தான் கேம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கான ஆர்டர்லாம் எடுத்துட்டாங்க GTA 6க்கு. அப்புறம் வந்து நவம்பர் மாதம் தான் ரிலீஸ் ஆகுது. டேட் எனக்கு சரியாக தெரிலைங்க. நவம்பர் 20 என்னன்னு தெரில, எனக்கு சரியாக தெரில. ஸோ நானுமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ஸோ நீங்கள் எந்த சேனலில் வந்து பார்ப்பீங்க? அதாவது GTA 6 வந்து எதில் லைவாக பார்ப்பீங்க? ஒரு வேளை இது வரைக்கும் யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நான் இந்த சேனலில் தான் பார்ப்பேன், அந்த சேனலில் தான் பார்ப்பேன், எந்த சேனலில் நல்லாயிருக்கும், அந்த சேனல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சேனல் மென்ஷன் பண்ணிங்கன்னா எனக்கும் நல்லாயிருக்கும். எனக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஆசையாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து மறக்காமல் எனக்கு வந்து அதை சொல்லுங்கள். ஸோ வந்தாச்சு லொக்கேஷனுக்கு. இந்த கார் எடுத்து தயாராக வச்சுக்கோமா, ஏன்னா இப்போ இந்த கார் எடுத்துகிட்டு வந்து தயாராக வச்சுக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா காப் கார் வந்து உள்ளே வந்து அலோடு கிடையாதுல்ல பெயிண்ட் ஷாப்பில். ஸோ இதுதான் நம்ம பண்ணணும், இதுக்குள்ளே தான் போய் பண்ணணும். ஓகே, பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இப்போ வந்து போலீஸ் வந்து ஏமாந்துட்டாங்க. ஸோ அதை அப்படியே கொண்டு போய் அழகாக வந்து அவன் சொல்கிற லொக்கேஷனில் அப்படியே இறக்கி விட்ற வேண்டியதாங்க. அவனை ட்ராப் பண்ணிவிட்டா இந்த மிஷின் இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு எவ்வளோ தரான்னு மட்டும் பார்ப்போம். ஆனால் இந்த ரெய்னி வெதர் வந்துச்சுன்னா அது ஒரு மாதிரியாக இருக்குது. எப்படின்னா அது வந்து சில சமயம் அந்த ரெயின் வந்து நம்மளை மறைக்கிற மாதிரியே இருக்குது. இந்த அவ்வளோ வந்து இதாக இல்லை, ரியலாக இல்லை. அது சில சமயம் வந்து நம்ம வண்டி ஓட்டுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கோம். எவ்வளோ தூரம்டா போகிறது? இந்த மிஷினுக்கு எவ்வளோ தரானுங்கன்னு பார்ப்போம். எல்லாமே இது வரைக்கும் 15,000 20,000 அந்த மாதிரி தானே கொடுத்துட்டு இருந்தானுங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ தரானுங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். வந்தாச்சுங்க இந்த இடத்துக்கு. மிஷின் கம்ப்ளீட்டடு $30,000. ஆனால் இந்த கேமில் மட்டும்தாங்க வந்து பணத்தை வாரி வழங்குறது, இந்த ஒரு கேமில் மட்டும்தான். இது எல்லாம் 500 1000 அந்த மாதிரி